ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காய் வச்சு பூர்ண கொழுக்கட்டை பண்ணிக்கலாங்க. இது கணபதிக்கும் ரொம்ப பிடிச்சமான பிரசாதம். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. அந்த பவுலில் வந்துட்டு ஒரு கப்பு காஞ்ச தேங்காய் துரு போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு பால் போட்டு இதை ஊற வச்சுக்கலாம். சைடில் வச்சாச்சு. இப்போ கடாயை வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. அதில் கட் பண்ண முந்திரி போட்டிருக்கேன். இது நல்லா வறுபட்டுடுச்சு, கோல்டன் கலர் வந்துடுச்சு. இதை எடுத்து கப்பில் வச்சுட்டு சைடில் வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு கப்பு வெல்லம் பவுடர் எடுத்துருக்கேங்க. அதை போட்டுட்டு நல்லா இது மாதிரி கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற தேங்காவை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கிக்கணுங்க. அந்த பால் வந்துட்டு நல்லா அந்த வெல்லத்தை கரைச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இதுவாகிருக்கு. அது டைட் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கனமான பாத்திரத்தை வச்சு இது மாதிரி ஸ்வீட்ஸ் செஞ்சுக்கணும்னா நமக்கு ரொம்ப வேலையாக இருக்காது. நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சக்கரில் ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இது மாதிரி அடிகனமாக இருந்தால் நமக்கு அடி பிடிக்காமல் வந்துடும். நல்லா ஆற வச்சுக்கிட்டோங்க தேங்காவை. இதை வந்துட்டு நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பால் பண்ணிக்கலாம். மோதகம், உருண்டை கொழுக்கட்டை இது மாதிரி நல்லா நம்ம இது மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு மைதா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி விடணும். அந்த மைதாவுக்கும் சேர்த்து தண்ணி விட்டுருக்கேங்க. மைதா போடுறதுனால கொழுக்கட்டை வந்துட்டு பிரிஞ்சு வராமல் நல்லா வேகும்போது வெடிக்காமல் நல்லா வரும். இப்போ அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மைதாவும் அரிசி மாவும் நல்லா கலக்கிக்கலாம். இது மாதிரி மைதா போட்டு கலக்கி செய்கிறதுனால நமக்கு வெடிப்புகள் வராதுங்க. கொழுக்கட்டையில் ரொம்ப பேருக்கு ஆசையாக இருக்கும் பூர்ண கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு. அது வெடிப்பு வந்துடும் வேகும்போது. இது மாதிரி மைதா போட்டு செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வெடிப்பு இல்லாமல் விரிசல் இல்லாமல் கொழுக்கட்டை ரொம்ப டென்ஷன் இல்லாமல் நல்லா ஆகிடுங்க. மூடி வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கிட்டேங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. சன்ஃப்ளவர் ஆயில், எதுவும் மனம் இல்லாமல் எண்ணெய் விட்டுக்கலாம். வேணால் நெய் கூட விட்டுக்கலாங்க. இது நல்லா கலக்கிக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணி தொட்டு கொஞ்சம் சூடு இருக்குங்க. ரொம்ப சூடு இல்லை, கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இது மாதிரி கலக்கிக்கிட்டோன்னா நல்லா சாஃப்டாக வரும் மாவு நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு. இது மாதிரி தண்ணி தொட்டு நல்லா இது மாதிரி சாஃப்டாக பால் பண்ணிக்கணும். இது வந்துட்டு இது மாதிரி உருட்டிட்டு நமக்கு பீஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேங்க. நமக்கு தேவையான ஷேப்பில் இப்போ கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் தடவிக்கிட்டோம்னா கைக்கு ஒட்டாமல் நல்லா வரும் கொழுக்கட்டை. அது வந்துட்டு மேலே ஷைனிங்காக இருக்குங்க நல்லா. இப்போ இது மாதிரி வச்சுட்டு ரொட்டி மாதிரி தட்டிக்கணும். நமக்கு எவ்வளோ மெலிசாக வேணுமோ அவ்வளோ தட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வச்சு நான் பண்ணுறேங்க. இருக்குங்கன்னு சொல்லுவேன் இல்லையா கொழுக்கட்டையில், அது இப்போ ஃபஸ்ட்டு அது செய்கிறேங்க. எருக்கங்காய், எருக்கும் பூ இதெல்லாம் கணபதிக்கு ரொம்ப பிடிச்சமானது இல்லையா, அதனால அந்த ஷேப்பில் நம்ம ஒன்று பண்ணிக்க போகிறோம். பண்ணியாச்சுங்க. இது அந்த சைடில் வந்துட்டு கொஞ்சம் இது மாதிரி கை விட்டு இது மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டாகிடும். இன்னொன்று பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பாலாக வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு மோதகம் பண்ணிக்கலாம்.
நல்லா ஸ்மூத்தாக பண்ணிக்கலாம். மேலெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். அது மோதகம் மேக்கர் இல்லைனாலும் நம்ம வீட்டில் இது மாதிரி நல்லா அழகாக செஞ்சுக்கலாங்க. அதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஷேப் கொடுக்குறோம். இந்த கரண்டி எடுத்துக்கிட்டு கரண்டி பின்னாடியிலேருந்து இது மாதிரி கொஞ்சம் பண்ணோம்னா நல்லா ஷேப் நல்லா இருக்கும் அழகாக. இந்த ஷேப் பண்ணும்போது நம்ம அடியில் வந்துட்டு கொஞ்சம் கனமாக இருக்கணும், மேலே ஷார்ப்பாக வரணும். கட் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ உருண்டை கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேங்க தேங்காய் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப ஈஸிங்க, எல்லாருமே பண்ணிக்கலாம். இது எல்லாமே கவர் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பண்ண வேண்டியது தான் உருண்டை கொழுக்கட்டைக்கு. நல்லா உருண்டையாக பண்ணியாச்சு. எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேங்க நான். இப்போ வந்துட்டு இட்லி குண்டா எடுத்துருக்கேன். அதில் தண்ணி விட்டுக்கிட்டு மேலே வந்துட்டு இது மாதிரி ஒயிட் கிளாத் போட்டிருக்கேன், காட்டன் கிளாத்து. ஆல்ரெடி தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. தண்ணி கொதிச்ச அப்புறமா தான் நம்ம இது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நல்லா சீக்கிரமாக வெந்து வரும் அந்த ஆவியிலேயே. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து இட்லி குண்டானில் வச்சுக்கலாம். இந்த துணி போடுறதுனால நமக்கு கொழுக்கட்டையும் ஒட்டாமல் வருங்க. அந்த ஆவியில் வர தண்ணி வர இது கூட நமக்கு வந்துட்டு அது எடுத்துக்கும். நமக்கு அந்த கொழுக்கட்டை வந்து நனையாமல் நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை மேலே தண்ணி விட்டால் நல்லா இருக்காதுங்க. அதனால் துணி போட்டுட்டு தான் வேக வைக்கணும். முடிஞ்சிடுச்சுங்க. ஒரு 4 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இது மாதிரி ஷைனிங் வந்துடுச்சுன்னா நமக்கு கொழுக்கட்டை வெந்த மாதிரி. முன்னாடியே நம்ம மாவு வந்துட்டு நம்ம சுடு தண்ணி போட்டு தான் நல்லா இது கலக்கிக்கணும் இல்லையா, அதனால் இது சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வெந்ததுனால அது குழன்னு ஆகிடும். ஒரு 4 நிமிஷம் கரெக்டாக ஆவியில் வச்சுட்டா சரியாக போயிடும். ஃபஸ்ட்டு மோதகத்தை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் நம்ம கணபதிக்கு. எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. நீங்களும் இந்த கணபதிக்கு நாளைக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மைதா போட்டு கலக்கணும்னா நமக்கு ரொம்ப விரிசல் இல்லாமல் கொழுக்கட்டை ரொம்ப நல்லா வரும். ஓகே வீவர்ஸ், நாங்களும் இது சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்றோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு சாமிக்கு படைச்சிக்கிங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.